எங்கட நிலைமை என்ன? இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க இன்றைக்கு என்ன தெரியுமா செஞ்சிட்டோம்? சரியில்லையா சரியில்லையா சரியில்லையாண்டு நாங்க யார் என்றதை மறந்துட்டோம். அவங்க அது நினைப்பாங்க, இவங்க எது நினைப்பாங்க, அவங்க இவங்க நினைச்சு நினைச்சு கடைசியில் என்ன ஆவிச்சு? இந்த வருஷம் என்ன ஆவிச்சு? புத்த பெருமான் பிறந்த தினம் வெசாக், அவங்களோட சந்தோஷமான நாள். பௌத்த சகோதரர்கள் கொண்டாடுறாங்க அவங்களோட பெருநாள். எங்கட காக்கா மாறும் நாட்டு நிலைமை சரியில்லையா, இந்த டைம்ல நாங்களும் கொண்டாட்டி சரியில்லையா, பள்ளியிலே கூட போய் வெசாக் கூட தொங்க போட்டுட்டாங்க. சரியில்லையா என்ன சரி நினைப்பாங்க. சில பள்ளியல்ல பெரிய சாப்பாடு. நான் கேட்கிறேன், பள்ளியில நடக்கூடிய கந்திரியா நிப்பாட்டினீங்க, பள்ளிக்குள்ள சாப்பாடா? அவுலியாட பேர்லையா? அவுலியா பிறந்த பேர்ல சாப்பாடு கொடுத்த ஹராம், புத்தர் பிறந்த நாள்ல சாப்பாடு கொடுத்த ஃபர்லா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை கொண்டாடினா ஷிர்க்கு, புத்த பெருமான் கொண்டாடினா சுன்னத்தா? பள்ளியில பொறையும் பொழுதும் கொடி போட்டா ஷிர்க்கு, வெசக்குக்கு கூடு தொங்க போட்ட சுன்னத்தா? எங்க போயிருச்சு சமூகம்? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஒரு பௌத்த சகோதரர் பேஸ்புக்ல போட்டிக்கிறார், நான் தமிழ்ல செல்றேன். நான் தமிழ்ல செல்றேன். போதும் போதும் முஸ்லீம்களே, இவ்வளவு தூரம் கீழே வர வானம், நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். உங்களோட மார்க்கத்திலே செல்லி இருக்கலையா, மற்ற மார்க்கத்தை அனுஷ்டானங்கள் செஞ்சா ஷிர்க்கு, அந்த அளவுக்கு வர வானம், மிச்சம் நீங்க கௌரவமா வாழுங்க. கோமதை அத்தித்தது சேர்ந்து போவோம், செருப்ப நக்க போயிடப்படாது. நான் சொல்ற சரியா பிள்ளையா? நீங்க ஸ்ரீலங்கால எங்கேயாவது ஒரு எஃபிலயோ, எங்கேயாவது ஒரு வாட்ஸ்அப்லயோ, இன்ஸ்டாகிராம்ல கண்டிருக்கீங்களா? பௌத்த சகோதரர்கள், அவங்களோட மத குருமார்கள் நிறைய நல்ல பேர் இருக்கு, நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா எப்பயாவது மீலாது விழாக்கு அவங்களோட வணக்க ஸ்தலத்துல எங்கட கொடிய போட்டதை கண்டிக்கிறீங்களா? எங்களுக்கு எல்லாம் சரியில்லை சரியில்லை சரியில்லைண்டா சொன்னேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால கொடியை தான் போட்டாங்க. இப்ப பேலன்ஸ் தோரணம் அடிக்கவும் அதற்கு மாதிரி மொட்டை அடிக்கவும் தான் பேலன்ஸ். ஒரு அந்நிய ஸ்கூல் எங்கட டீச்சர் உண்டு, ஹபாயோட போனா, ஏண்ட ஹபாய் நான் போட்டு தான் ஆகுவான். அந்த புள்ள ஸ்கூல் விட்டு நின்றுச்சு, முஸ்லிம் புள்ள. நான் கேட்கிறேன், ஒரு பொம்புல புள்ள எங்கட ஸ்ரீலங்கால ஒரு டீச்சிங் செய்யற ஒரு பொம்புல புள்ள கேட்கிற ரோசம் வெக்கம் டெஸ்ட் போர்ட்ல உள்ளவனுக்கு இடுப்புல இல்லையா? எவன் பத்துவா கொடுத்த? நாய்பியில அடித்துண்டு சுத்தமா நுனித்துண்டு சுத்தமான பார்த்த மாதிரி இப்ப என்ன செய்யற, வால் பிடிக்கிற சில மௌலைமார், அவங்க செஞ்சது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ? வெக்கம் இல்லை. நாங்களா வாழுவோம். நாங்களாக வாழ்றதுக்கு ஏன் பயப்படுறோம்? லிஸ்ட சரியா போட்டா படக்கூடாத இடத்துக்கெல்லாம் படும். அதோட நாங்க நிப்பாட்டுறேன். சரியா பேசினு சொன்னா நிறைய பேருக்கு நோவும். நிறைய மௌலைமாருக்கு, நிறைய ஹஸ்ரத்மாருக்கு, நிறைய மாஸ்டர்மாருக்கு, நிறைய ட்ரஸ்டிமாருக்கு காந்தும் பேசினா. அதனால லாக்கில் பில் இஷாராண்டு தலைப்பை சுருக்கி நான் நிப்பாட்டுறேன். தன்னோ தனித்தியன். அந்த காலத்துல முஃப்தி இல்ல தெரியுமா? அந்த காலத்துல இஸ்லாத்துல PhD முடிச்ச காக்கா மாதிரி இல்ல, இஸ்லாத்துல MA BA இல்ல, அந்த காலத்துல ஒன்றும் இல்ல. அரபு தமிழ்ல தான் மார்க்கம் படிச்சாங்க. ஆனா மனசுல மார்க்கம் இருந்துச்சு. அந்த பௌத்த அரச சபையில தொப்பியோட உட்கார்ந்தாங்க மந்திரிமார். இன்றைக்கு படிப்பு ஓஃப்ளோராவி காதால வெளியே கொட்டுற. எங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்களாக வாழ்ந்து பழகுவோம். இன்னொருத்தருக்காக வேண்டி வாழவானம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி கட்டத்தில் பாலஸ்தீனை கைப்பற்ற போறாங்க. நீண்ட வரலாறு.
இப்ப கடைசியில் பாலஸ்தீனை கைப்பற்ற நேரம் அங்கு உள்ள பிஷப்ஸ் ஃபாதர்ஸ் மாதிரிலாம் நிற்கிறாங்க. உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு வந்தா இப்ப பைத்துல் முகத்தஸ் உடைய சாவியை கொடுக்கறதுக்கு ஜெருசலம். இப்ப 4 கிலோமீட்டருக்கு முன்னால முஸ்லீம்களோட படம் நிற்கிது சுமாராக. நாளை காலையில போகணும். உமர் ரலியல்லாஹு மதீனால இருந்து வாராங்க. ஊத்த உடுப்பு, நான் சுருக்கமா செல்றேன், தூசி படிஞ்சு கால் எல்லாம் சேறு ஒட்டி, அதை மணல் தண்ணியில நனைஞ்சு தூசி சேராகி ஒட்டி இந்த கட்டத்துல போக்கல அபு உபைதுல் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அமீர் முஃமினீனே கொஞ்சம் உடுப்பை மாத்தி கொண்டா எப்படி, கொஞ்சம் உடுப்பை மாத்தி கொண்டா எப்படி, ஏன் எங்களையமாய் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. அமீருல் முஃமினீனே அங்கெல்லாம் கிறிஸ்தவ மத குருமார்கள் இருக்கிறாங்க, நீங்க இந்த உடுப்போட போனா சரியில்லை இல்லையா, இந்த உடுப்போட போனா சரியில்லை இல்லையான்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அடிச்சாங்க. அபு உபைதுல் ஜர்ராக்கு ஒரு அடி கீழே உள்ள சொன்னாங்க, லவ்லம் தக்குன் அபா உபைதத, ஏய் நீ அபு உபைதாவாக இல்லைண்டா அடிச்சு பண்ணாட்டி தக்குன நக்கால நீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சண்டா பின்னால வர சமுதாயம் சொல்லும் அபு உபைதா கேட்ட கேள்விக்கு அடிச்ச அடிதான்னு சொல்லி கேட்டாங்க. இன்னா கௌமுன், நாங்க ஒரு கௌம், யாரு தெரியுமா, அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், முஸ்லிம்களாக வாழ்ந்ததால தான் அல்லாஹ் கண்ணியத்தை தந்தான், முஸ்லிம்களால வாழ்ந்ததால தான் அல்லாஹ் கண்ணியத்தை தந்தான். ஃபலன் நல்தமிஸில் ஐஸத பிகைரிஹி, இஸ்லாம் இல்லாத வேற முறையில கண்ணியத்தை ஒரு நாளும் அடைய மாட்டோம் என்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்களா வாழுவோம், மற்றவனுக்காண்டி வாழ தேவையில்லை. அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் மற்றவங்க வாழ்ந்து தான் இன்றைக்கு நாங்கள் தலையில் இருக்கிற முடியும் நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்ற இல்லை, போடுற செருப்பும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, போடுற கலுசனும் நான் நினைச்ச மாதிரி இல்லை, கெட்ட ஊடும் எனக்காக வேண்டி இல்லை, நடத்துகிற கல்யாணமும் எங்களுக்காக வேண்டி இல்லை, கடைசியில் எங்களோட பள்ளியும் எங்களுக்காக வேண்டி இல்லை நிலவை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.